ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் உங்களை நீங்களே நிரூபிக்கும் சூழ்நிலை என்கிற தலைப்பின் 2ஆம் பாகத்தை பார்க்கலாம். பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முயற்சி செய்வது என்பது கற்பனை உலகில் வாழ்வதாகும். உண்மையை விட்டு விலகிய நிலை. இங்கே இருவகை மக்கள் இருக்கிறார்கள். ஒரு வகையினர் பிரச்சனையை நேர்மறை உணர்வின் மூலம் அல்லது அதை கவனிக்கும் வழி மூலம் அதை சிறியதாக ஆக்குவார்கள். இன்னொரு வகையினர் பிரச்சனையை தமது எதிர்மறை உணர்வுகள் மூலம் அது இருப்பதை விட பெரியதாக ஆக்குவார்கள். எதிர்மறை உணர்வின் காரணத்தினால் சுலபமான சூழ்நிலை கடினமாக ஆகுகிறது. கடினமான சூழ்நிலை மிகவும் கடினமாக ஆகுகிறது. எதிர்மறை உணர்வுகள் எப்படி, ஏன், எப்போது, என்ன என்கிற 4 தூண்கள், அதாவது 4 கேள்விகளின் ஆதாரத்தில் நிற்கின்றன. நீங்கள் கடைசியாக எதிர்நோக்கிய கடினமான சூழ்நிலையை சற்றே நினைவு செய்து பாருங்கள். அது எப்போதும் இந்த 4 கேள்விகளில் ஒன்றில் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இந்த கேள்விகளில் உங்கள் உணர்வுகள் நின்றிருக்கும். ஒருவேளை இந்த 4 கேள்விகளுமே இருக்கிறது என்றால் எதிர்மறை உணர்வு மிகவும் உறுதியாக ஆகிவிடும், மேலும் மிகவும் உயரத்தில் நிற்கும். அத்துடன் இன்னும் 2 ஆச்சரியக்குறிகள், ஒருவேளை, ஆனால் என்கிற 2ம் எதிர்மறை ஆச்சரியத்தை வெளிப்படுத்த பயன்படும். இவை எதிர்மறை உணர்வுகளை மிகவும் அதிகமாக உயர்த்துகின்றன. மேலும் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே அந்த பிரச்சனை அது இருப்பதை விட பெரியதாக உங்களுக்கு தென்படும். அதே நேரத்தில் ஒருவேளை நாம் நேர்மறையாக இருந்தோம் என்றால் இந்த கேள்விகளுக்கு மேலே நாம் தோன்றுவோம். இந்த 2 ஆச்சரியக்குறிகளை எழுப்ப மாட்டோம். இதுதான் சூழ்நிலை புகாநிலை என்பதாகும். சூழ்நிலை அங்கேதான் இருக்கும். ஆனால் நான் என்னை அந்த சூழ்நிலையின் பிரபாவத்தில் வராமல் பார்த்து கொள்கிறேன். சூழ்நிலை புகாநிலை என்றால் நான் இந்த கேள்விகள் மற்றும் ஆச்சரியங்களை தூரமாக ஒதுக்கி எதிர்மறை உணர்வுகள் இல்லாமல் சூழ்நிலையின் பாதிப்பிலிருந்து கடந்து செல்வதாகும். நாம் நினைவின் ஆற்றல் மூலமாக நம்முடைய மனோபாவத்திற்குள் சென்று அதை வடிவமைக்கின்றோம். நமது மனோபாவத்தின் ஆற்றல் நம்முடைய உணர்வுகளுக்குள் பாய்கின்றது, அல்லது நாம் உண்மையான வாழ்க்கை சூழ்நிலைகளை பார்க்கும் பார்வையாக அது ஆகுகிறது. இறுதியாக உணர்வுகளின் ஆற்றல் நம்முடைய வார்த்தை மற்றும் செயலில் பாய்ந்து அவற்றை வடிவமைக்கின்றது. இந்த செயல்முறைதான் நமது மனதில் நடைபெறுகிறது. சூழ்நிலை புகாநிலை எப்படி வேலை செய்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு முன் இந்த முறையை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் நாளை செய்தியில் விளக்குவோம். ஓம் சாந்தி.